Good morning students. I welcome you students for the Sheba group of school online class. So last class we have learned about some magnetic field line properties derivations. So now I am going to teach you for the magnetic field produced along the axial line of the circular coil. So circular coil means what? The current carrying conductor in one circular coil. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு காயில்ஸ் இருக்குது, ஒரு கரண்ட் கண்டக்ட் பண்ணுற ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னும் போது ஸோ அந்த மெட்டீரியலை சுற்றி வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸ் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ யூ வில் see in this diagram. இதில் வந்து ஒரு சர்க்குலர் காயில் வந்து எடுத்துக்கிறோம், ஒரு கோன் ஷேப் சர்க்குலர் காயில். அது வந்து ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டராக வந்து இருக்குது. ஓகே, ஸோ அந்த கண்டக்டரை சுற்றி வந்து அந்த காயிலை வந்து சர்க்குலேட் பண்ணும்போது ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து என்ன ஆகும் அந்த இடத்துல அப்படின்னாக்கா ஃபுல்லாக ஒரு சாலினாய்ட் ஷேப்பில் வந்து அது வந்து ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து சம் ஆங்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் அப்படின்னும் போது அது வந்து ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படி தான் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு கண்டக்டர் இருக்குது. ஸோ அந்த கண்டக்டரோட ஆங்கிளும் வந்து 90 டிகிரி பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஆங்கிள் வந்து சர்க்குலர் காயிலோட பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த சர்க்குலர் காயிலோட ஆங்கிள் வந்து நம்ம வந்து இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதோட லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணுறது வந்து DL அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ லென்த் இட்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் as DL. ஓகே, ஸோ இன் பிட்வீன் த டிஸ்டன்ஸை வந்து R வெக்டார் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ வி டேக்கன் த டெரிவேஷன் ஆஃப் R வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த ஆங்கிள் வந்து நம்ம என்னவா மெஷர் பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா P அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ the PD and PC. Okay, so this one is a C, this angle is a D. So R vector is equal to PC is equal to PD. It's taken as a IDL. I is a current, DL is a length. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பார்த்துப்போம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு வந்து நம்ம எதை கால்குலேட் பண்ணுவோம்? ஏரியா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா அண்ட் கரண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுவோம். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து நம்ம ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ வி டேக்கன் as IDL. ஸோ IDL is a permeability. ஓகே, the free space. ஸோ நம்மளுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஒரு சாலினாய்ட் ஷேப் வந்து ஒரு கண்டக்டாக இருக்குன்னும் போது அது ஸ்ப்ரிங் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கும். ஸோ ஃப்ரீ ஸ்பேஸ் ஆஃப் ரிலேட்டிவ் permeability we taken as μ0 divided by 4pi. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம். So dB is equal to μ0 divided by 4pi IDL divided by R square. R square is the distance. So R cap will be taken. So நம்ம இதோட டைரக்ஷன்ஸை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ அந்த டைரக்ஷன் வந்து 90 டிகிரி பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து R cap அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். At P as a center, the B vector is equal to taken. It's a integration form. Okay, so நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இன்டெகிரேட் பண்ணுறோம் இந்த DBயை. Integrate of DB is equal to integration of μ0 divided by 4pi. So IDL divided by R square cos theta. So divided by it's a 2pi R. Okay, so நம்மளுக்கு வந்து 2 pi consider பண்ணுறோம். So pi consider பண்ணும்போது 2pi R. R is a distance. So 2pi R is a limitation form. So 0 to 2pi R consider பண்ணிக்கிறோம். So μ0 divided by 4pi. IDL divided by R square. Okay, so this is a form. So cos theta அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து horizontal line frameல தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆங்கிள் இது பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் DL வந்து எங்கே போகுது? இட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் மீன்ஸ் இட்ஸ் ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஸோ நம்ம வந்து காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். μ0 divided by 4pi IDL divided by R square cos theta. So the limitation will be applied 2pi R it's O. So μ0 4pi IDL by R square R divided by ஆரோட ஃபார்ம் நம்ம என்னவாக எடுத்துக்கிறோம்? இட்ஸ் லென்த் வந்து Z அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோமா? So Z square plus R square. So the value of R is Z square plus R square அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். Z square plus R square it's a half. So μ0 IR. I is a current, R is a it's a measurement. Okay, so IR will be taken. It's divided by 4pi Z square plus R square. So இதை வந்து நம்ம வந்து half இருக்கிறதுனால நம்ம வந்து அதை A minus B whole square ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஸோ half. Its a limitation will be applied 2pi R. So DL μ0 IR divided by 4pi Z square plus R square. So இந்த half வந்து 2 calculate ஆகும்போது 3 divided by 2 ஆகிடும். ஓகே, ஸோ இட்ஸ் a 2pi R. ஸோ லிமிட்டேஷன் நம்ம உள்ளே அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 2pi R minus 0 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நம்ம 0 வந்து calculate பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 0 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அந்த 0 நம்ம calculate பண்ண வேணாம்.
2 pi வந்து கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணும்போது 4 pi கேன்சல் ஆகுது. தென் 2 pi ஆகுது. நெக்ஸ்ட் mu naught I r ஸ்கொயர் டிவைடட் பை 2 pi z ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர் 3 டிவைடட் பை 2. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து இந்த லிமிடேஷன்ஸ் இதுதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ ஆஃப் த இன் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் காயில். ஓகே, ஸோ நம்ம சர்க்குலர் காயிலோட ஹோல் டிஸ்டன்ஸ் அந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து என்ன ஒரு பேஸ் பண்ணி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளோ இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த P பாயிண்டில் வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மெஷர் பண்ணும்போது அந்த இடத்துல ஃபீல்ட் லைன் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ஸோ mu naught I r ஸ்கொயர் டிவைடட் பை 2 pi z ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர் 3 டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இந்த வேல்யூ பேஸ் பண்ணி மெஷர்மெண்ட் மூலயமா தான் நம்மளுக்கு வந்து அங்கே வந்து ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா வேல்யூ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு 1 வருது. 1 மீன்ஸ் இட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நம்ம வந்து எக்ஸாக கால்குலேட் பண்ணிக்கிறோம். x டாட் x இஸ் half is equal to finally x 1 divided by 2 is equal to x 3 divided by 2. So final answer is x 3 divided by 2. So cos theta is the angle. நம்ம இந்த ஆங்கிள் வந்து cos theta is equal to adjacent by hypotenuse அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ cos theta is equal to ஃபார்ம் வந்து adjacentோட வேல்யூ வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், ஸோ ஆங்கிளோட ஆப்போசிட் தான் வந்து நம்மளுக்கு வந்து என்னவாக இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஹைப்போட்டனஸ் வந்து நம்மளுக்கு வந்து z ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர் ஹாஃபு, adjacent வந்து 6. ஸோ இந்த இது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், cos theta இருக்க இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ இதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ the next one is the current loop of the magnetic dipole. Okay, so the magnetic dipole moment means it's meeting at the one certain point. Okay, அந்த இடத்துல வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கண்டக்ட் ஆகிறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டைபோல் அப்படின்னு சொல்கிறோம். So this dipole, magnetic dipole will be converted into the dipole momentum. Okay, so we taken as the formula of P. Okay, the magnetic momentum க்கு வந்து நம்ம இப்போ வந்து P அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். So we taken as P vector is a current loop. So B vector is equal to mu naught. நம்ம ஆல்ரெடி ஃபைனல் ஈக்குவேஷனாக நம்ம பார்த்தது என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. ஸோ இட்ஸ் a certain field point. Okay, ஸோ அந்த Pயோட பாயிண்ட் வந்து நம்ம என்னவா மெஷர் பண்ணியிருந்தோம், mu naught டிவைடட் பை 4 pi IR அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ வி டேக்கன் as a form of mu naught I டிவைடட் பை 2 r ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் 3 by 2. ஓகே, ஸோ இந்த B வெக்டார் வந்து இஃப் z is greater than r. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து z வெக்டார் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது, ஆரை விட ரொம்ப கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி டேக்கன் B வெக்டார் இஸ் equal to mu naught I டிவைடட் பை 2. ஸோ நம்மளுக்கு வந்து கரண்ட் லூப் வந்து அந்த சர்டன் கண்டக்ட் ஆகிற காயில் இருக்குல்ல, ஸோ அந்த காயில் வந்து ஒரு லூப் காயிலாக வந்து கண்டக்ட் பண்ணோம் கரண்ட்டை. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ r ஸ்கொயர் டிவைடட் பை z3 will be taken. ஸோ k வெக்டார். ஓகே, ஸோ இந்த k கேப் வந்து ஃபைனலாக நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ B வெக்டார் இஸ் equal to mu naught IA டிவைடட் பை நம்மளுக்கு இந்த 2 வந்து நம்மளுக்கு r ஸ்கொயர் டிவைடட் பை z கியூப் வந்து நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்து 2 பையாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ r ஸ்கொயர்லேருந்து நம்மளுக்கு வந்து பை வந்து தனியாக கன்வெர்ட் ஆகி mu naught IA டிவைடட் பை 2 pi z கியூபாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ எதனால் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 3 டிவைடட் பை 2 பவர் வருமா, ஸோ 2 வந்து கேன்சல் ஆகிடுது. ஸோ z கியூப் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்குது. ஸோ இன்டூ 2. ஸோ நம்மளுக்கு வந்து செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து 2 வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது mu naught I நம்மளுக்கு பேஸ் 2 வருது டிவைடட் பை 4 pi z கியூப் k கான்ஸ்டன்ட். இந்த ஆங்கிளில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பார் மேக்னெட் இருக்குது அப்படின்னும் போது அதை சர்டன் பாயிண்ட்டை தள்ளி வந்து நம்மளுக்கு ஒரு கரண்ட் லூப் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ அந்த பார் மேக்னெட் வைக்கும்போது அந்த கரண்ட் லூப்பில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சேஞ்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ பார் மேக்னெட் இல்லாத போது அந்த கரண்ட் லூப்பில் வந்து கண்டக்ட் ஆகிற கரண்ட் வந்து அது கேரி பண்ணுற கரண்ட் வந்து சம் பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதே நம்ம ஃபீல்டு வந்து லைன் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும்போது அதில் பேஸ் பண்ணுற அந்த ஃபீல்டு வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ வி டேக்கன் A is equal to pi r cube. ஓகே, ஸோ இட்ஸ் a ஏரியா. ஸோ ஃபைனலி வி டேக்கன் the dipole momentum is equal to current and the area circumference. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து டைபோல் மொமெண்டம் எப்படி கன்சிடர் பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு கரண்ட் லூப் இருக்குது அப்படின்னும் போது அதில் இருக்க சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா ப்ளஸ் கண்டக்ட் பண்ணுற கரண்ட், அந்த கண்டக்ட் பண்ணுற எவ்வளோ கரண்ட் அது கண்டக்ட் பண்ணுது, அது எவ்வளோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியாவுக்கு வந்து அந்த ஃபீல்ட் லைன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதா. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்றதில் பார்த்துருப்போம். இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து எவ்வளோ ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத வச்சு தான் வந்து நம்ம அதோட இது வந்து கன்சிடர் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல கரண்ட் லைன் வந்து அதிகமாக கண்டக்ட் ஆகுது அப்படின்ட்டு
ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே IA வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஃபைனலி த ஈக்குவேஷன் வில் பி டேக்கன் as PM. PM is the P point is a dipole momentum is equal to the A cap. Okay. So next one, the magnetic dipole moment of the revolving electron. So revolving electrons means what? It's related to the magnetic field. Okay. So நம்ம ஒரு பார் மேக்னெட் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த பார் மேக்னெட்டை சுற்றி வந்து some magnetic properties வந்து ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்ருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபீல்டை வந்து சுற்றி அந்த பார் மேக்னெட்டை வந்து ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அதில் சம் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸை என்ன ஆகும் கூட சேர்ந்து இட்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த மேக்னெட்ஸ். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு நியூக்ளியஸை வந்து எப்படி சுற்றி ஃபார்ம் ஆகிட்ருக்கோ ஒரு ஷெல்லை, ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லாக தானே அந்த எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் ஆகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி எப்படி ஃபார்ம் ஆகிட்ருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் வந்து இட்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தேர் ஓன் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. ஸோ அதை சுற்றி ஃபார்ம் ஆகிட்ருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி டெரிவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. mu naught L. Okay. So mu naught L means it's a relative permeability. Okay. Mu naught. So L is a length. So in the length வந்து dipole momentum கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. So momentum length. Okay. So L is taken. So IA means I is a current, A is a area, circumference area. Okay. So A vector will be taken. So mu vector L is equal to I A vector. So I is equal to Q divided by T. Q is a charge and T will be taken. So current is equal to charge divided by time அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம்ல. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து சார்ஜுக்கு பதிலாக எலக்ட்ரான்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் E divided by T EV. So electrons and the velocity will be it's related to the calculating of time. Okay. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின் போது அந்த ஆப்ஜெக்டோட டைம் அண்ட் வெலாசிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தா அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அது எவ்வளோ டைமில் வந்து ரிவால்வ்ஸ் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ டைம் இஸ் டேக்கன் as a 2 pi r. ஓகே. So 2 pi r will be taken. So time is equal to displacement divided by velocity. So displacement is at 2 pi r because r radius வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது டிஸ்டன்ஸ்ன்றது நம்ம மெஷர் பண்ணல. So 2 pi r will be taken. It's divided by the v. So mu L is equal to IA EV divided by 2 pi r. So pi r r square. Okay. So EV divided by 2 pi r வந்து நம்மளுக்கு வந்து இதை அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ ஐஆரோட வேல்யூ நம்மளுக்கு ஐஏவோட வேல்யூ என்ன வந்து pi r square. So pi r square வந்து அப்படியே பேஸ் பண்ணிக்கிறோம். So pi r will be cancelled out minus 2 EV divided by 2. So multiplication and the divided form will be substituted in m. So L is equal to mvr. M is a mass, v is a velocity and r is a radius of the distance. Okay. So mu L is equal to EVR divided by 2. So mu divided by m. Okay. So first one வந்து momentum m, second one வந்து 2m. Okay. So அந்த m ஓட distance பார்க்குறோம்ல, ஸோ அந்த 2m is equal to minus electrons L divided by 2m mu L divided by L minus em divided by 2m. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸோட வேல்யூ நார்மலாக நம்ம எவ்வளோ இது பார்த்துருப்போம் ரேடியஸ். ஸோ 1.6 into 10 to the power of minus 19 பார்த்துருப்போமா. ஸோ 1 கூலுமோட வேல்யூ. ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இட்ஸ் ஃபார்ம் இந்த 1 கூலும். ஸோ 1 கூலும் வேல்யூ நம்ம என்னென்னு பார்த்துப்போம். ஸோ இட்ஸ் டிவைடட் பை 2 into 9.11 into 10 to the power of minus 31. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஃபைனலாக நம்மளுக்கு 0.0878 into 10 to the power of 12 வரும். ஓகே. ஸோ இதை எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அந்த 3 digits தள்ளி வருதுல்ல, ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃப்ரண்டேஜ் கொண்டு வந்துடும். ஸோ டாட்டை கேன்சல் அவுட் பண்ணி mu L divided by L is equal to 8.78 into ஸோ இது என்னவா சேஞ்ச் ஆகிடுது மேக்னிடியூட் ஃபார்மில் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இன்ட்டு 10 to the power of 1 கூலும் kg minus 1. ஓகே. ஸோ L is equal to number of orbits. ஓகே. ஸோ number of orbits will be formed. எவ்வளோ ஆர்பிட்ஸ் அந்த ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுல அந்த லைன்ஸோட ஆர்பிட்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சீரீஸ் வந்து எவ்வளோன்னு தெரியல. ஸோ நம்ம 1 2 3 அப்படின்னு சொல்லி n நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு e power n h divided by 2m 2 pi அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ n is the number of orbit. So h is the value of 6.63 into 10 to the power of 34. Okay. So final value நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. So mu L is equal to E and h divided by 4 pi m. Okay. So 2 and the 2 will be added. So 4 pi m is equal to n number of time. So electrons ஓட value எழுதிக்கிறோம்
n number of time வந்து n 1 2 3 வருதுல ஸோ அதனால நம்ம அதை இது கூட ஜாயின் பண்ணிவிடுவோம் ஓகே ஸோ அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் ஏன்னா n number of lines நம்மளுக்கு கண்டுபிடிக்கல ஸோ ஹெச்சோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் இன்ட்டு 10 to the power of -34 ஸோ பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு எம்மோட வேல்யூ 9.11 இன்ட்டு 10 to the power -31 ஸோ திஸ் ஒன் இஸ் அ electrons a whole 1 coulomb of electrons அந்த சீரீஸ் ஃபார்மாக இருக்குல்ல அதோட substituting values okay final values வந்து இதான் நம்மளுக்கு வந்திருக்கு ஸோ திஸ் ஒன் இஸ் அ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஸோ நம்மளுக்கு எவ்வளோ இது வந்து நம்மளுக்கு கரண்ட் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதும் இந்த எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இட்ஸ் ரிவால்வ்ஸ் ஆகுதுன்றதும் வந்து நம்மளுக்கு இட்ஸ் ரிலேட்டட் டு ஈச் அதர் ஓகேவா ஸோ அதில் கரண்ட் எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே போல் தான் இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் ஓகே ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை அது எலக்ட்ரான்ஸும் வந்து அந்த டைபோல் மொமெண்டம் கூட அட்ராக்ட் ஆகும்போது அது என்ன ஃபீல்ட் லைன்ஸாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு வந்து இதை டெரிவேஷனாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம கரண்ட் லூப் அண்ட் த டைபோல் மொமெண்டம் பற்றி பார்த்தோம் ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த டுடே வீடியோ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ வி வில் see in the next class. Thank you.